ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து எப்படி இந்த இபாஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். லிங்க் மூலிமா இந்த இபாஸ் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் அந்த கேப்சர் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இண்டிவிஜுவல் வந்து கார்பரேட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணீங்க. ஸோ இதுவே வந்து கம்பெனி எதனாச்சும் நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இபாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்பரேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் வந்து கொடுத்துருவோம். இந்த 3 ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன் சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் அப்புறம் வந்து மேரேஜ் ஸோ இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதில் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து அந்த இபாஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா எது வரையும் போகிறீங்க, அதாவது தமிழ்நாட்டு விட்டு போகிறீங்களா இல்லை டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போகிறீங்களா அப்படிங்கிறது வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரீசெண்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துருவோம். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அதுமாதிரி வந்து கேட்டகரி வந்து கொடுத்துப்போம். ஸோ நீங்கள் எம்ப்ளாயினா நீங்கள் ஒர்க்கு வந்து போகிறீங்கன்னா அதர்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனலாக அதுக்கும் கீழே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் டேட் எந்த டேட்டில் எந்த டேட் வரையும் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் மெயிலாக அப்புறம் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபாதரோட நேம் உங்களுடைய ஏஜ் அப்புறம் வந்து எத்தனை பேர் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ண அந்த ஐடி ப்ரூஃப் காப்பி வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு காரு ஸோ அது மாதிரி 2 வீலர் அதுமாரி வந்து வேன் அதுமாரி கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் இருந்தால் ஒருத்தர் மட்டும் வந்து போகிறது மாரி வந்து அலோவ் பண்ணுறோம். காராக இருந்தால் 3 பேர். ஸோ அதுமாரி வந்து உங்களுக்கு அலோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுக்கணும். உங்களுடைய வண்டி நம்பர் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டேட் அதாவது 2 நாளைக்கு தான் நீங்கள் வந்து பாஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 1 வீக் அதுமாரி வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஃப்ரம் அட்ரஸ்னால் நீங்கள் எங்கேருந்து எங்கே வந்து போகிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃப்ரம்லையும் டூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனிக்கு போனீங்கன்னா அந்த கம்பெனியோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதோட டோர் நம்பர் அதுக்கப்புறம் வந்து என்ன மாவட்டத்தில் இருக்குது ஸோ தாலுக்கா என்ன அப்படிங்கிறது பின்கோடு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரணும். ஸோ அந்த ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு டைம் வந்து செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டி ப்ரூஃப் வந்து ஒன்று அப்லோட் பண்ண சொல்லணும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் அப்புறம் ஆதார் கார்டு அப்புறம் ஓட்டர் ஐடி இது இருந்தால் இது என்ன சொன்னோம் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் உங்கள் கூட யாருனாச்சும் வந்து எக்ஸ்ட்ராவாக பர்சன் யாராச்சும் வந்தாங்களா ஸோ அவங்களோட டாக்குமெண்ட் வந்து கீழே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2% வந்து போனீங்கன்னா நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்னொரு பர்சனோட அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது, கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜி அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஃபைல்ஸும் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து இபாஸ்க்கான ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட நம்பர் வந்து வந்துடும். ஸோ அந்த நம்பர் வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வரலன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபாஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதுமாரி வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து ஒன்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஸோ மெசேஜ் வந்துடும். ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபாஸ் வந்து டைம் ரொம்ப ஆகுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து வாங்குறதுக்கான சான்ஸும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுலேயே ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.